சார், நான் சொன்ன மாதிரி மிரட்டி வச்சிங்களா? பின்ன நல்லா மிரட்டி வச்சிருக்கேன் சார். நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு தான், திரும்பவும் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுல்ல, அதுக்கு தான் மிரட்ட சொன்னேன். புரியுது சார், நாங்களும் அதுக்கு தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க சார். ரெண்டு பேரும் கீழே இறங்க. இப்படி வா. சாரு மட்டும் வரலன்னு வச்சுக்க, உங்க ரெண்டு பேர் கதையும் கந்தலா இருக்கும். உங்க ரெண்டு பேரையும் இனிமே இந்த ஏரியா பக்கமே பார்க்க கூடாது. புரியுதா சார்? கூட்டு போங்க சார். கூட்டு போய் கண்டிச்சு வைங்க சார். போங்க. சரி சார், இப்படி வாங்க. இருக்கட்டும் சார். ஐயா, அதெல்லாம் பரவாயில்ல சார். வாங்க வாங்க சார், நீங்க போங்க சார். வாங்க வாங்க வாங்க. சரி, அப்ப நான் வரட்டுமா சரிங்க சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். வாங்க சார். கூட்டு போங்க சார். ஆமா. போங்க. உன் பேர் என்னப்பா? கார்த்திக் சார். எந்த ஏரியா? பலசரவாக்கம். உங்க அப்பா என்ன பண்றாரு? எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றாரு. தபார்ப்பா, நான் காதலுக்கு எதிரிலாம் கிடையாது. தோ இந்த பொண்ணோட அக்காவை தான் என் பையன் லவ் பண்றேன்னு வந்து சொன்னான். அடுத்த நிமிஷமே நான் சரின்னு சொன்னேன். ஆனா என் பையன் பொண்ணை பிடிச்சிருக்கு நேரா என்கிட்ட தான் வந்து சொன்னான். நீ அந்த மாதிரி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரணும். என்னப்பா எதுவும் பேசாம அமைதியா இருக்க? உங்க வீட்டுல ஒத்துக்குவாங்க தானே? தெரியல சார். இப்படி சொன்னா எப்படிப்பா? உண்மையே சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க தான். அதுக்காக நான் தேன் வழியை விட்டுற மாட்டேன் சார். எப்படியாவது எங்க அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பா ஓகே வாங்கிடுவேன் சார். என்ன, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சார். நீ இப்படி வெளிப்படையா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன தேன்மொழி, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நிறையவே இருக்கு அங்கிள். அப்புறம் என்ன, கவலையை விடு. தேன்மொழி, உங்க அப்பா கிட்ட பேச வேண்டியது என் பொறுப்பு. என்ன, சந்தோஷம் தானே? தம்பி, எங்க சைடு ஓகே. உங்க வீட்டுல பேசி சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த உதவியை நான் எப்பயும் மறக்கவே மாட்டேன். அட எதுக்கு பதிலா? நம்ம வீட்டு பையனா போயிட்டேன். அப்புறம் என்ன, கவலைப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். வாமா, வண்டியில ஏறுமா. வா. நான் வரேன் கார்த்திக். பாக்குறீங்க? பிச்சு போடுவேன். குமாரனை நீங்க தப்பிச்சு போகாம பாத்துக்கணும்னு சொன்னதுனாலதான் ஒரு கையை மட்டும் உடைச்சிருக்கேன். இல்ல உங்க ரெண்டு பேரையும் கொன்னு இருப்பேன். இனிமேலாவது ஒழுங்கா சொல்றத கேட்டு உங்க ரெண்டு பேர் உயிரையும் காப்பாத்திங்க. சொல்லுடா. நம்ம எப்படி இருக்க வேண்டியவங்க? வெள்ளி டம்ளர்ல பால் குடிச்சு வெல்வெட் மெத்தையில படுத்து விளக்க மாத்தால அடி வாங்கத்தானே. சும்மா இருமா. இப்படி அபசகுணமா பேசி பேசிதான் என்ன இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்க. யார்? நானு. ஆமா. இல்லன்னா அப்படியே ஜில்லா கலெக்டர் ஆயிருப்ப. டெஃபினெட்லி. என்ன நெடுவாக்கலியா? என்னடா என்ன மறைச்சு என்ன பண்றது? பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு பழிய தூக்கி என் மேல போடுறியா? பின்ன என்னமா, கேவலம் ஒரு பொடி டப்பாக்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை பலிகடா ஆக்கிட்டியே. இல்லன்னா அப்பயே எஸ்கேப் ஆயிருக்கலாம். டேய், இப்ப மட்டும் என்னடா அந்த குமார் பையன் எங்கேயோ போயிட்டான். இந்த ஜோதி பையன் அந்த பக்கம் போனதும் நீ நானும் சொடக்கு போற நேரத்துல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிமா. உனக்கு இந்த அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா? உன் கை உடைஞ்சது பத்தாதுன்னு என் கை கால் உடைக்கிறதுக்கும் வழி பண்றியா? டேய் சோமு, என் கைய உடைச்சாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இப்படி ஸ்கூல் பேக்க மாட்டி விட்டுருக்காண்டா. உன் கைய உடைச்சான்னு வச்சுக்க, இத கூட செய்ய மாட்டான். எல்லாம் உன்னாலதான். அன்னைக்கே போயிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது.
அந்த ஆள் நம்மள எங்கேயும் போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கான். இந்த தடியனை வேற காவலுக்கு வச்சிருக்கான். நம்ம எங்க ஒன்னாலும் தேடி கண்டுபிடிச்சு அடிப்பாடுங்க. போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, போச்சு. டேய் சோமு, அப்ப ஒண்ணு பண்ணலாமா? முதல்ல நான் மட்டும் இங்க இருந்து போயிட்டுமா? அப்பயும் என்னதான் போட்டு அடிப்பானுங்க. இப்ப என்னதான்டா பண்ண சொல்ற? இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன சொல்லு. அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்க அழகான பொண்ணை பார்த்து பார்த்து நான் கையை பிடிச்சி இழுத்துறேன். ம், தொல்லை தாங்காம நம்மள வீட்டு விட்டு விரட்டிடுவாங்கல்ல. போட்டேன்னு வச்சுக்க, செருப்பு பிஞ்சுக்கும். பிஞ்சதம்மா. இனிமே பொண்ணுங்களை பத்தி பேச்சு எடுத்த நானே உன்னை விஷத்தை வச்சு கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. பரதேசி பையன் அவனே. இதுக்கப்புறம் உனக்கு கல்யாண ஆசை வேற வருதாடா? லைட்டா. அடி பொண்ணு போட்டேன்னு வச்சுக்க, பிஞ்சிடும், ஜாக்கிரதை. அதுக்கு என்னம்மா பண்றது? எங்க அப்பா புத்தி தானே எனக்கும் வரும். டேய், உன்ன மாதிரி அந்த ஆளு ஒண்ணு கேவலமானவன் இல்ல. நான் அத சொல்லல. நல்ல பொண்டாட்டி நம்பி உன்கிட்ட மாட்டல. ஒடுங்கு. ஒண்ணு. டேய் சோமு, நானே இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாங்கிற கவலையில இருக்க. நீ என்னோட விளையாடிட்டு இருக்க. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். ஆனா வெறுங்கையோட போக கூடாது. அப்புறம் டைனோசர் குமாருக்கு ட்ரௌசர் கலர் அளவுக்கு பாதி காசு அடிச்சுட்டு போயிடணும். எப்படிடா? கொஞ்ச நாளைக்கு நாம இங்கேயே அடிமை வேஷம் போடுவோம். இந்த வீட்டுல எது எங்க இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் அசர்ற நேரம்னு ஒண்ணு வரும்ல, அப்ப அள்ளி சுருட்டிட்டு ஓடிட வேண்டியதா. ஆமாண்டா சோமு, இவனை நாம சும்மா விடக்கூடாதுல. நம்மள அழ விட்டான்ல, அத நினைச்சு நினைச்சு அவன் அழுவணும். தலைவரோட பிறந்தநாள் விழாக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்க. பொஷனுக்கு வா, பொஷனுக்கு தூக்குடா, பாத்துடா, கை வலிக்குது, மெதுவாடா. போதும் போதும். என்ன ஜோதி, சொல்லுங்கண்ணே. என்ன உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கியா? அண்ணா நீங்க போங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். என்ன உட்கார்ந்தே இருந்து சோத்த திட்டு போலான்னு பாக்குறீங்களா? பிச்சு போடுவேன். போங்க, வீடெல்லாம் போய் தொடங்க, போங்க. கைய ஒடிச்சிட்டியே தம்பி, ரொம்ப வலிக்குது. இன்னொரு கையும் இருக்குல்ல, இருக்கு. அதையும் உடைச்சிடவா? போங்க. டேய் வாடா. போ. எப்படி எப்படி டான்ஸ் ஆடுவீங்க? எப்படி பாப்பா டான்ஸ் ஆடும்? சரி வாங்க பொம்மை எடுக்கலாமா? எங்க இருக்கு? எங்க போறீங்க? எங்க போறீங்க? இங்க வாங்க. இந்த பொம்மை தான். இந்த வாங்கிக்கோ. இந்தாண்டா. அச்சச்சோ. சூர்யா, சொல்லுங்க போலீஸ். ஏய், என்ன கிண்டலா? இதுல கிண்டல் என்ன இருக்கு? ட்ரைனிங் முடிஞ்சா நீங்க போலீஸ் தானே? அப்படி பார்த்தா ட்ரைனிங் வரைக்கும் வந்தாச்சு. இப்பவே போலீஸ் மாதிரி தான். அம்மா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைய பாத்துட்டு இருக்கேன். குழந்தைய பாத்துட்டு இருக்கியா? அப்படின்னா வீட்ல யாரும் இல்ல? ஆமா. சரி, அக்கா எங்க போயிருக்காங்க? கடை வரைக்கும் போயிருக்காங்க. சரி, அதை விடுங்க. எப்ப உங்க ட்ரைனிங் முடிஞ்சு எப்ப நீங்க வர போறீங்க? எப்ப நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்? ஒரு கேள்வி இப்படி மூணா பிரிச்சு கேக்குறியே, அதுக்கு ஸ்ட்ரைட்டா எப்ப கல்யாணம்னு கேட்டிருக்கலாம்ல? துணியெல்லாம் எடுத்தாச்சுன்னு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தனே, பாத்தீங்களா? பார்த்தேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தானே செலக்ட் பண்ணிருக்கேன். சரி, நீ சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு பிடிச்சவருக்கு பிடிச்சிருந்தா அதுவே போதும். ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ வந்திருக்காங்க. வாங்க. யாருங்க வேணும்? சுந்தரி வீடா இது? எங்க அம்மா தான். என்ன விஷயம்? வாடா. எங்கடி அவங்க? யாரு கேக்குறீங்க? எங்க உங்க அம்மா சுந்தரி? எங்களை பார்த்து ஓடி ஒளிஞ்சிட்டாளா? அவளை கூப்பிடி, விஷயத்த சொல்றேன். சூர்யா, யாரது வந்திருக்கிறது?
அவங்க எதுக்கு உங்களை பார்த்தோன்னே ஓடி ஒளியணும்? அவங்க இன்னும் வேலையில இருந்து வரல. யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் மறைச்சு வச்சுட்டு உன்னை பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காளா? நாங்க யாரை மறைச்சு வச்சிருக்கோம்? சூர்யா, என்னாச்சு சூர்யா? உங்க அம்மா தான் தேவேந்திரன் குடும்பத்தை கொண்டு வந்து மறைச்சு வச்சுட்டா எங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாளா? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க இங்க யாரையுமே மறைச்சு வைக்கல. ஏய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? ஐயோ, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கலங்க. நாங்க இங்க யாரையும் மறைச்சு வைக்கல. மா, என்னம்மா இவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? சூர்யா, யார் அவங்க? இங்க பாருங்க, மரியாதையே பேசுங்க. அவ இவன்னு பேசுற வேலை வச்சுக்காதீங்க. ஓ, நீ என்ன பெரிய கலெக்டரா? உன்னை அவவேன்னு சொல்லக்கூடாதா? இன்னொரு தடவை அவ இவன்னு பேசுனீங்கன்னா அப்புறம் மரியாதை எனக்கு கேட்டு மரியாதை கேட்டுறேன். சொல்லிட்டு இருக்க, ஓவரா பேசிட்டு இருக்க என்கிட்ட. சூர்யா, ஹலோ சூர்யா, நான் பேசுறது கேக்குதா? யார் வீட்ல வந்து யார் அடிக்கிறீங்க? மரியாதை வெளியில போங்க சொல்லிட்டேன். ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? அடிச்சு வச்சுக்க. ஏய், என்ன பிரச்சனை பண்ணனே வீட்டுக்கு வந்திருக்கீங்களா எல்லாரும்? சொல்லிட்டு இருக்கீங்க. சூர்யா, அங்க யார் சூர்யா வந்திருக்காங்க? எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போறீங்க. பேசுற வெளியில போடா. பெரிய எவனா நீ? போன்னு சொல்லு. யாருங்க அது? ஹலோ சூர்யா, திமிரா வெளியில கை விட்டு வெளியில போடா. மரியாதை வெளியில போட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரை நடிக்காத? முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க வெளியில. உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. சூர்யா வெளியில. சூர்யா என்ன? யார் இவங்க? இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. பாருமதி, தேவேந்திரன் குடும்பத்தை நம்ம வீட்ல ஒளிச்சு வச்சுக்கோன்னு நம்ம சொல்றாங்க. இவனை என்ன எதுன்னு கேட்காம பேசிட்டு இருக்க போதே அடிக்கிறான். என்னது அடிச்சானா? என்ன என்ன வேணும் உங்களுக்கு? இத பாருங்க, தேவேந்திரன் குடும்பத்தை நாங்க ஒண்ணு ஒளிச்சு வைக்கல. அதுவும் எங்க வீட்ல. இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க யாரும் இல்ல. முதல்ல வெளியே போங்க. இங்க மறைச்சு வச்சிருக்கீங்களோ இல்ல வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா இது எல்லாம் உங்க அம்மா வேலைதான். இங்க பாருங்க, நீங்க சொல்றதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்களா போறீங்களா? இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? போலீஸ் தேடுறவங்களதான் நாங்களும் தேடிட்டு வந்திருக்கோம். போலீஸ கூப்பிடு, அவங்கள வந்து தேடட்டும். யார் வந்து தேடினாலும் இங்க இருந்தா தானே கிடைக்கிறதுக்கு. அப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நாங்க போய் தேடிக்கிறோம். எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா திரும்ப திரும்ப எங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இது என்ன நியாயம்? உங்க அம்மா பண்ணது மட்டும் நியாயமா? என் மேல போய் கேஸ் கொடுக்கல. அவ அப்படி கொடுத்ததுனால தானே இவ்ளோ பிரச்சனையும். முடிஞ்சு போன கதை எதுக்கு பேசுறீங்க? நீங்க தேடுற யாரும் இங்க இல்ல. மரியாதையா கிளம்புங்க. இல்லன்னா நான் கவுன்சிலர் குமார கூப்பிடுவேன். மா, முதல்ல போலீஸ்னாங்க, இப்ப கவுன்சிலர்ன்றாங்க. ஏய், இதுக்குள்ள நாங்க பயந்துறோம் நினைச்சியா? நீங்க பயப்படுறதுக்காக நான் சொல்லல. அவர் வந்து சொன்னாலாவது உங்க புத்தியில ஏறுமான்னு பார்க்கலாம் தான். இத பாருங்க, இவ்ளோண்டு வீட்ல மறைச்சு வச்சிருக்கோம்னு சொன்னா நாங்க என்னதாங்க பண்ண முடியும்? இப்ப மரியாதையா வீட்டை விட்டு போறீங்களா இல்லையா? போங்கன்னு சொல்றேன்ல. டேய், வாடா போலாம். என்னைக்கு இருந்தாலும் மாட்டாமையா போயிடுவாங்க. அன்னைக்கு பாத்துக்கறேன் நானு. போடா, உங்களை சும்மா விட மாட்டேன்டி. இன்னொரு தடவை பிரச்சனைன்னு சொல்லி இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பார்க்கலாம் பார்க்கலாம், போ. ச்சே, இதுக்கு தான் நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். மத்தவங்க விஷயத்துல தலையிட வேண்டான்னு. இது அம்மா கிட்ட சொன்ன கேட்டதானே? சூர்யா, யாரு? மாரிச்சாமி. ஹலோ. சூர்யாங்க, என்ன சூர்யா ப்ராப்ளம்? யார் வந்து அங்க சண்டை போட்டது? இல்ல, அம்மா வீட்டு வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனை. அவங்க சம்பந்தி மேல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவர் அங்க காணனதும் இங்க நம்ம வீட்ல தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன மடத்தனமா இருக்கு? அங்க காணணும் இங்க எப்படி வந்து தேடுவாங்க? இல்ல, அம்மா வந்து ஏற்கனவே இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல இவங்களுக்கு அம்மா மேல கொஞ்சம் கோவம். அதான் பழி தீக்கிறதுக்கு சரியான நேரம்னு சொல்லிட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் தனியா இருக்கிற வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணி உன்னை அடிச்சிட்டும் போயிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சரி, இந்த விஷயத்தை போட்டு நீ குழப்பிக்காத. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா இரு. உனக்கு கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன். சரி. என்ன சொல்றாரு? இல்ல, இவங்க வரதுக்கு முன்னாடி போன்ல பேசிட்டு இருந்தாங்க. இவங்க சண்டை போட்டதெல்லாம் போன்ல கேட்டிருப்பாரு போல. அதான் ஏன் இப்படி பண்றாங்கன்னு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. எல்லாத்துக்கும் அம்மா தான் காரணம். எதுக்கு தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல தலையிடணும்? இப்ப பாரு, நாம தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். ச்சே. வாமா. பாருமா, நடந்ததை பத்தி நான் யாருக்கிட்டையும் மூச்சு கூட விட மாட்டேன்.
ஆனா நீ இப்படி இருந்தீன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. லவ் பண்றது ஒன்றும் தெய்வ குத்தம் இல்லம்மா. இருந்தாலும் எல்லா பெத்தவங்களுக்கும் நம்ம பொண்ணு லவ் பண்ணுதுன்னு கேட்ட உடனே பயம் வரும். எல்லாரும் என்ன மாதிரி பக்குவமான ஆளா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் எப்பவுமே இப்படிதான். காலம் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி என்ன மாத்திப்பேன். சரியோ தப்போ, இந்த காலத்து பிள்ளைங்களாம் எந்த திசையை பார்த்து ஓடுதோ அதுங்க கூடவே நானும் ஓடுறதுன்னு முடிவு பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் நானும் உங்க காலத்து ஆளு மாதிரி தான். உங்க ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறவன் தான். அந்த கார்த்திக் பையனை பார்த்தாலும் தப்பான ஆள் மாதிரி தெரியல. நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான். நீ உனக்கு ஏத்த பையனாதாம்மா செலக்ட் பண்ணிருக்க. அதுக்காக சட்டுன்னு எதையும் முடிவு பண்ணிட முடியாது. பயப்படாதம்மா. நான் அவனை பத்தியும் அவன் குடும்பத்தை பத்தியும் நல்லா விசாரிச்சிடுறேன். நானே உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன். அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட நான் சொன்னா முடியாது நான் சொல்ல போறாரு. அதான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லம்மா. அப்புறம் ஏமா மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்க? கண்ணை தொடச்சுக்க. சரிம்மா சரிம்மா. வா. வாமா வா. நான் கடையில இருந்து வரும்போது தேன்மொழி நடந்து வந்துட்டு இருந்தது. நானே கார்ல கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க எப்போ வந்தீங்க? அவங்க அப்பவே வந்துட்டாங்க சம்பந்தி. உட்கார சொன்னா கூட உட்காரவே இல்லை, நின்னுகிட்டே இருக்காங்க. நல்லா நல்லா. இந்தாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட். எதுக்கு பதிலா? இந்தப்பா, இது ஐயா கிட்ட கொடு. எனக்கு நீங்க பண்ண உதவிக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஆமாங்க ஐயா, நீங்க மட்டும் உதவி பண்ணலன்னா இந்நேரம் என் பையன் ஊர்ல ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்திருக்கேன். என் பையனை இன்ஜினியர் ஆக்கி சிங்கப்பூர்ல வேலையும் வாங்கி கொடுத்த உங்க பெரிய மனசு வேற யாருக்கே வரும்? நான் எதுவும் பண்ணலங்க. உங்க பையன்கிட்ட திறமை இருந்துச்சு. நான் அனில் மாதிரி சின்னதா உதவி பண்ணிருக்கேன். அத உதவின்னு கூட சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஐயா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் கடவுள். ஆமாங்க. தம்பி, விளையாட்டு கூட அந்த மாதிரி சொல்லாதீங்க. மாறு வேஷ போட்டியில கூட யாரும் கடவுள் வேஷம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். கடவுள் கடவுள் தான். அவனுக்கு மாற்றா யாருமே கிடையாது. சரிங்க, நாங்க கிளம்புறோம். இருக்கவா, சாப்பிட்டு போலாம். வசதா? இல்லையா, இப்பதான் சாப்பிட்டோம். ஆமாங்க ஐயா. அப்படியா? சஞ்சய், இவங்களை விட்டு வந்துருப்பா. ஐயா, போயிட்டு வராங்க. போயிட்டு வாங்க. சம்பந்தி, நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் என் மனசுல நீங்க உயர்ந்துகிட்டே இருக்கீங்க. நான் எதையும் செய்யணும்னு திட்டம் போட்டுலாம் செய்யறது இல்லைங்க. நான் என்னால முடிஞ்ச உதவியை எப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் தெரியுங்களா? அது என்னமோ தெரியல சம்பந்தி. கல்வி மருத்துவம்னு யார் உதவி கேட்டு வந்தாலும் அதை என்னால செய்யாம இருக்க முடியாது. தெரியுது சம்பந்தி, உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. நிஜமா தான் சொல்றேன் சம்பந்தி. உங்ககிட்ட இருக்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா என் மாப்பிள்ளை கிட்டவும் இருக்கும். சார், கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க சார். கும்பகோணத்துல ஒரு ஷூட்டிங்க்கு போனோம். எந்த கம்பெனி? அது ஒரு தெலுங்கு படமா? அப்படியா? ஆமா, இது ரொம்ப முக்கியம். இங்க இருந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இதுல 6000 ரூபாய் இருக்கு. ஆளுக்கு 2000 எடுத்துக்கோங்க. அப்படியே கிளம்பிருங்க. ஓகே சார். சரி, வாங்க போலாம். வா போலாம். சார், அடுத்து எதனா இருந்தா சொல்லுங்க சார். சொல்றேன் ஐயா, போயா. ஓகே சார். ஏண்டா சோமு, சொல்லு. இந்த மவுண்ட் ரோட்ல வீடு கட்டினா எவ்வளவு செலவாகும்? ஏன் கேக்குற? இல்ல, தெரிஞ்சு வச்சுக்கலாம் தான். தெரிஞ்சு நீ என்ன பில்டராவா போற? பில்டரும் இல்ல கில்டரும் இல்ல. குமார் பணத்தை அடிச்சதுக்கு அப்புறம் எதை வாங்கி போடலான்னு இப்பவே யோசனை பண்ணி வச்சுக்கணும்ல. பணத்தை அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நேரா அலகாபாத் போறோம். ஆமாடா, அதுக்கு என்ன, நல்லா அழகா பார்த்து போயிடலாம். ஐயோ, அது அழகா இல்ல. அழகாபாத் ஊரு, அந்த ஊருக்கு போயிடலாம். எதுக்கு? அட லூசம்மா,
குமார் பணத்தை அடிச்சதுக்கு அப்புறம் நாம இங்க இருந்தோம்னா குமார் அடிச்சே கொண்டுருவான், பரவாயில்லையா? டேய் நீ தாண்டா லூசு. குமார் பணத்தை அடிச்சு நம்ம கைக்கு அந்த பணம் வந்தா நம்ம நிலைமை என்ன? குமார் பணத்தை எல்லாம் திருடினவங்க. நாமளும் பணக்காரங்க இல்லையாடா? ஆமா. பணம் கைக்கு வந்ததும் நாம யார பாத்துட்டா பயப்படணும்? ஆமா இல்ல, தெரிஞ்சுக்கடா. இதான் பாஞ்சாலியோட மூளைங்கிறது. கரெக்ட் தாம்மா.